மருமகளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடணும். அடைய மருமகளை என்னடி பண்ற? இங்க வாடி. சொல்லுங்க அத்தை, கிச்சன்ல ஜாமா கழுவிட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்புறம் கழுவுனா. நீ பாத்ரூம் க்ளீன் பண்ணியா இல்லையா? ஒரே நாத்தம் படுங்குது. காலையில தான் அத்தை க்ளீன் பண்ணேன். இப்பயும் க்ளீன் பண்ணு. சரிங்க அத்தை. என்ன மருமகளே, வீடு ஃபுல்லா ஒரே குப்பையா இருக்கு, சீக்கிரம் கூட்டு. இதுதான் அத்தை கூட்டிட்டு போனேன். பரவாயில்ல, திரும்பவும் கூட்டு. சரிங்க அத்தை. இந்த மாமியார் கிழவியோட கொடுமை ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்ன மருமகளே, எல்லாத்தையும் கூட்டி குமிச்சியா? குமிச்சிட்டேன் அத்தை. மருமகளுக்கு எல்லா வேலையும் கொடுத்தாச்சு, மோளுக்கு போன வைப்போம். ஏடி மோளே, எப்படி இருக்க? அம்மா, என் மாமியா என்ன ரொம்ப கொடுமை பண்ணுதுமா. இந்த மோளே சொல்ற கொடுமை பண்றாளா உன் மாமியா? ஆமாமா, உன் வீட்டு கொடுமை இல்ல, என் வீட்டு கொடுமை இல்ல, ஊருப்பட்ட கொடுமை என்னால முடியலமா. இந்த மோளே சொல்ற என்ன கொடுமை பண்றா உன் மாமியா? வீட்டை கூட்ட சொல்றாமா, வாசலை கூட்ட சொல்றாமா, பச்சி சுட சொல்றாமா, டீ போட சொல்றாமா, துணி துவைக்கலாம் சொல்றாமா, என்னால முடியலமா. மேடம் சரி, நீ அங்க இருக்க வேணாம், உன் பொட்டி வழியெல்லாம் கட்டிட்டு வந்துற மோளே. சரிம்மா, இத வந்துடுறமா. இந்த தைரியம் இருந்தா ஏன் மோளே கொடுமை பண்ண சொல்லிருப்பா, சமைக்க சொல்லிருப்பா. ஒரு விஷயம் தெரியுமா மருமகளே, ஏ மோளே அவன் மாமியாரி அவ்வளவு வேலை வாங்குறாளாம். கொள்ளைய கூட்ட சொல்றாளா, தெருவை கூட்ட சொல்றாளா, சமைக்க சொல்றாளா. அதான் பொட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துறேன்னு சொல்லிட்டேன். அப்படியா அத்தை? இதை இருங்க அத்தை, வரேன். நீ எங்க போறா? நீ எங்கடி போற? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அத்தை. என்ன சொல்ற? ஆமா அத்தை, உங்க பொண்ணோட மாமியார் கொடுமை பண்றாங்கன்னு இங்கே வர சொன்னீங்க. அப்ப நீங்க கொடுமை பண்ணீங்கன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு தானே அத்தை போகணும். போயிட்டு வரேன். நம்ம போட்ட வீட்டு இப்ப நம்ம பக்கமே திரும்பிடுச்சே.